யாரை முடிச்சா அவர் சொல்லி யாரை முடிச்சாலும். ஆமென். யாரை முடிச்சா அவர் சொல்லி யாரை முடிச்சாலும். அவர் சொல்லி முடிச்சா இந்த உலகத்தை மாற்றக்கூடிய தேவனுடைய திட்டத்தோடு உன்னுடைய என்னுடைய திருமணம் இணைக்கப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் தேவ பக்தியில் ஒரு சந்ததியை பெற்றெடுத்து இந்த தேசத்தின் வர்ணத்தை மாற்றும்படிக்கு தேவன். நம்பர் 2, இந்த வெட்டிங், இந்த திருமண வாழ்க்கை மேரிட் லைஃப்ன்றதுல மேஜராக ரெஸ்பான்சிபிலிட்டி தான் மேஜராக நிற்கிது. கிறிஸ்து என்னை கைப்பிடிச்சார்னா அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளோ பெருசு. அவர் கரைதறையற்ற மகிமையுள்ள சபையாக என்னை நிறுத்தி கொள்வதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து இவ்வளோ செஞ்ச மாதிரி இதை நான் புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் ஒரு மேரிட் நீங்கள் பாருங்கள், சாதாரண நிறைய பேர் சொல்லுவாங்க பொறுப்பே இல்லாமல் திரியிறாரு. கரெக்டாக வந்துட்டேன் பாயிண்ட்டுக்கு. அவருக்கு டக்குன்னு ஒரு கால் கட்டை போட்டு விட்ருங்க, அதுக்கப்புறம் என்ன செய்வார், பொறுப்பாயிடுவார். அப்படின்னு நீங்கள் வேகமாக இழுத்துட்டு போய் காலை கட்டி போடுறதில்ல. ரொம்ப காலமாக எனக்கு புரியல, கால் கட்டுன்றாங்களே, ஃப்ராக்சர் ஆனால் தானே கால் கட்டு போடுவாங்க. அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டியாம். இப்போ பாருங்கள், கல்யாணம் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னென்னு தெரியுதா? இப்போ தான் காட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன. ஒரு நாளும் அவர் என்னை விட மாட்டார், ஒரு நாளும் கைவிட மாட்டார், போஷிக்காமல் விட மாட்டார், பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்காமல் விட மாட்டார். என்னை பரிசுத்தமாக கையை தட்டு. இது எல்லாம் நான் ரொம்ப ஃப்ரீயாக நம்புகிறேன். உங்களால் ஃப்ரீயாக நம்ப முடியுமா? என்னால் ஃப்ரீயாக நம்ப முடியுது. ஏன்னா ஐ நோ ஈவன் மை செல்ஃப். நான் ரெஸ்பான்சிபிலிட்டி இவ்வளோ இருக்குன்னா காட் எவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருப்பார்னு எனக்கு தெரியுது. ஆமென் சொல்லுவோம். இரண்டாவது, உங்களுடைய அத்தாரிட்டி கம்ப்ளீட் ஆகுது. உங்களுடைய பவர் இருக்குல்ல, உங்களுடைய என்ன சொல்ல அதிகாரம், தேவன் உங்கள் மீது வைத்திருக்கிற அந்த விஷயம். 4 விஷயத்தை வேகமாக சொல்லிவிட்டு நான் 2வது பாயிண்ட் போகிறேன். முதல் பாயிண்டில் 5 விஷயம் நான் பேசுகிறேன். வாசிங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27-28. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி அவனை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி, ஆண்டு கொள்ளுங்கள் என்கிற ஒரு அதிகாரத்தை தேவன் தரார். யாருக்கு தராரு? ஆதாம் தரல, ஏவாளுக்கு தரல, இருவரையும் இணைச்சு தரார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த பூமியின் மீது வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்றால், வானத்தையும் பூமியையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்றால், சகல ஜீவ ஜந்துக்களை நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் என்றால், சூரியனை சந்திரனை நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் என்றால், தேவன் அந்த அதிகாரத்தை மனிதனுடைய திருமணத்தில் தான் அவனுக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த ஃபுல் அத்தாரிட்டி 2 பேரும் சேரும்போது மட்டும்தான் அது என்ன செய்யுது, கிடைக்கிறது. மனிதனை அப்படின்ற சிங்குலரில் சொல்கிறார், 2 பேரையும் படைச்சிட்டு. அப்போ மனிதன் எப்பொழுது பூரணமாகிறான் சொல்லுங்கள்? நீங்கள் யார்? மனிதன். எவன் தான் மனிதன்? அவன் நான் தான். நீங்கள் மனிதன் கிடையாது, நீங்கள் மனிதான். ஏற்கனவே சொன்னால் தன்னு தான் இல்லாட்டி. இப்போ நீ மனிதனை பார்க்குறீங்கன்னா, இருவரையும் வச்சுட்டு தேவன் மனிதனை ஆணும் பெண்ணுமாய், தேவன் மனிதனை சொல்லுங்க, தேவன் மனிதனை ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்தார். எத்தனை புறச்சாதி பார்த்து அப்படியே காப்பி பண்ணி வந்தது என்னது, அரி என்னமோ சொல்கிறாங்க இல்லையே, அர்த்தநாரீஸ்வரன்றாங்க. என்னன்னா ஆணும் பெண் 2 இணைந்து வந்தால் முழு மனிதன் அப்படின்னு. அப்போ ஒரு மனிதனுக்கு தான் அதிகாரத்தை கொடுக்குறாரு. மனிதன் யாருன்னா 2 பேர் கனெக்ட் ஆகிறது தான். உடனே இறங்கி ரோட்டில் போகிறப்ப கனெக்ட் ஆகிற சொல்லலை நான். ஆமாம், அடுத்து நிறைய மேட்டர் இருக்கு. எப்போவுமே அந்த கார்னல் மைண்டில் இல்லை, ஒரு ஸ்பிரிச்சுவல் மைண்ட்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க. நான் நம்புகிறேன் கிறிஸ்துவுக்கு. ஆமென் சொல்லுவோம். ஆமென். காட் இஸ் குட். அந்த அதிகாரத்தை கொடுத்தார். 28 முடிஞ்சோமா? அப்போ நம்பர் 2
உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் அத்தாரிட்டிக்குள்ளே போகணும்னா நீங்கள் இந்த இதுக்குள்ளே கடந்து வருங்க. இந்த வெட்டிங் வந்து அந்த அதிகாரமான, அதாவது இங்கே அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி இவங்க கையிலலாம் உலகத்தால் தேவன் கொடுக்கல. அது ஃபாலன் வேர்ல்டு, பெர்மிசிவ் வில்லு, பெர்ஃபெக்ட் வில் எது தெரியுமா? கப்புள்ஸ் கையில் தான் தேவன் கொடுக்குறாரு அதிகாரத்தை. ஆமேன். மைண்டில் வச்சுக்காங்க. நம்பர் 3, அடுத்த வசனம் வாசிங்க. பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமா இருக்க கடவது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும். நிறைய பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் பணக்கார நேரம் தெரியுமா? எத்தனை பேர் அப்படி சாட்சி பார்த்துருக்கிறீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படியே ஒரு வறட்சியான வாழ்க்கையில் இருப்பாங்க. கல்யாணத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பிக்கப் ஆகுறாங்க. ஆனால் இப்போ இருக்க ஒரு சிலர் தான் கல்யாணத்தில் பிக்கப் ஆகும்னு நினைக்கிறீங்க. தப்பு. கல்யாணத்தில் பிக்கப் ஆகக்கூடாது, கல்யாணத்துக்கு அப்புறம். நான் பார்த்த நிறையா பேர் எங்கள் வீட்டிலே, எங்கள் அக்கா இருக்கட்டும், 2வது அக்கா இருக்கட்டும், எங்கள் அண்ணன் இருக்கட்டும், 2வது கல்யாணத்துக்கு அப்புறம் பிக்கப் ஆகிட்டாங்க. நான் சொல்கிறேன், ஒரு பெரிய பிக்கப் இருக்குது. இங்கே சொல்கிறாரு, கல்யாணத்துக்கு அப்புறம், மேரேஜுக்கு அப்புறம் சொல்கிறாரு, இப்போ உனக்கு தேவையான எல்லா ப்ரொவிஷனையும் நான் கொடுத்தேன். கையை தட்டு. ஏன் தட்ட மாட்டேன்றீங்க? கல்யாணத்தில் பிக்கப் ஆகும்னு நினைக்கிறீங்களாம்மா? கல்யாணத்துக்கு அப்புறம் பிக்கப் ஆகலாம்ல? கை தட்டு. கல்யாணத்துக்கு அப்புறம் பிக்கப் ஆகலாம். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். எல்லாம் சொல்லுங்கள். கல்யாணத்தில் பிக்கப் இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் பிக்கப்பு. ஆமேன். கல்யாணம் முடித்தோடனே சகலத்தையும் உனக்கு கொடுத்தேன்றார். என்னால் மறக்கவே முடியாது. ஒரு அழகான ஒரு கார் ஒன்று பார்த்து பல வருஷத்துக்கு முன்னாடி, இந்த கார் நல்லா இருக்கேடா அப்படின்னு பார்த்தேன். கர்த்தர் சொன்னார், நீ மேரேஜ் பண்ணுறேன்னு மட்டும் சொல்லு, உனக்கு உடனே இந்த காரை தரேன்னார். உடனே அடுத்த நாள் செய்தியில் அதை சொல்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன காஃபி பார், மீனாட்சி கேப்பர் மாடியில் வந்து சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு காரை பார்த்தேன், அந்த கார் வாங்கணுன்னு கர்த்தர் சொன்னார். வந்து அப்போ அது பெரிய கார். வந்து நீ கல்யாணம் பண்ணி சொல்லி நாளைக்கே பண்ண, 4 கழிச்சு சொன்ன கார் நான் தரேன்டான்றார். ஆமாம், இது வந்து பொண்ணு வீட்டு சீதன் இல்லை, அப்பாவோட கிஃப்டாக தரேன். நான் சொன்னேன், அந்த காருக்கா நீங்கள் என்னங்க கழுத்தோட சொல்கிறீங்கன்றது. ஆனால் கரெக்டாக பாருங்கள், நான் இந்த வருஷத்தில் கார் வாங்கினேனோ அதே வருஷத்தில் கல்யாணம், அதே கார் தான் வாங்கினேன். அதே ப்ராஃபஸி நிறைவேறுது. அவர் சிரிக்கிறார். அதுக்கப்புறம் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் என் ஃபினான்ஸ் லெவலில் ஒரு பெரிய சேஞ்சை கொடுத்தார். நான் இந்த வசனத்தை நம்புகிறேன். நீங்கள் பணக்கார பொண்ணை முடிச்சுன்னா பணக்காரனான்னு கிடையாது. நான் முடித்த பொண்ணு பணக்கார பொண்ணு கிடையாது. பொருளாதாரத்தில் என்னை விட குறைவான பொண்ணு. ஆனால் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண நான் பணக்காரன் ஆகிட்டேன். நீ ஒய்ஃப் சொல்லிச்சு, நான் வந்த நேரம் பாருங்க. ஆமாம், நீ வந்த நேரத்தில்னா இப்போ இருந்த வீட்டில் நீ இருந்த நேரத்தில் நான் வந்திருக்கணுமே. நம்ம சித்தத்துக்கு கீழ்ப்படிஞ்ச நேரம் கர்த்தர் நம்ம ஆசிரியர். எனக்கு தெரிஞ்ச பணக்கார வீட்டு பொண்ணை முடிச்சு வந்து மாமனாட்ட காரு கேட்குற கூட, மாமா இந்த காரு வந்தாங்க, அந்த ஷாப்பிங் வரைக்கும். இன்றைக்கு வரைக்கும் அப்படி இருக்கிறவங்கள பார்க்குறேன். ஆனால் சாதாரண பொண்ணை முடிச்சு பணக்காரனை பார்த்துருக்கேன். சும்மா 15 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அதெல்லாம் பேசலை. ஒரே வருஷத்தில் என்ன இருந்தாலும் கல்யாணம் ஆனா கபன்னு என்கிட்ட வந்து பேங்க் பேலன்ஸே இல்லாத அளவுக்கு ஆகிப்போச்சு சார். தள்ளாட ஆரம்பிச்சிருச்சு. என்னென்ன பைபிள் சொல்லுது, பின்பு கர்த்தர் அவர்களை நோக்கி, ஏன் அதுக்கு முன்னாடி அவன் தனியாக தானே இருந்தான், அவர்களை நோக்கி சகலத்தையும் உனக்கு நான் கொடுத்தேன்றார். ஒரு பெரிய லைஃப் உங்களுக்கு காத்திருக்கு. நல்லா கையெழுத்து. ஆமென். யாரை முடிச்சா அவர் சொல்லி யாரை முடிச்சாலும். ஆமென். யாரை முடிச்சா அவர் சொல்லி யாரை முடிச்சாலும். அவர் சொல்லி முடிச்சா அதில் பிக்கப் இருக்கு. ஆமாம், அவன் வந்து அதாவது என்ன சொல்ல, கர்த்தர் சொல்லி முடிச்சா அண்டர்லைன் தி வேர்ட். நீ யாராச்சும் ஆட்டோக்காரன் பேசக்கூடாது. கர்த்தர் சொல்லி முடிச்சானா, நான் ஆட்டோனா கூட அவன் பாட்டுக்கு டக்குன்னு டாப்புக்கு போயிடுவேன். நீ டாப்புனா அது ஒருத்தன் எங்கள் ஏரியாவில் பிரிட்ஜு கட்டிட்டு பிரிட்ஜை பாதியிலே விட்டுட்டாங்க. ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டு பிரிட்ஜு ரோட்டுக்கு மேலே கட்டிடுவாங்க. லெவல் கிராசிங்கை தாண்டுறப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கட்டணும் அந்த பிரிட்ஜை. ஏன்னா குறுக்க இது போகிறாங்க. அதனால் கட்டிட்டு இப்படி உயரத்தில் நிப்பாட்டிடுவாங்க. இவன் என்னைக்கு முடிப்பானோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மெதுவாக தூங்கி எந்திரிச்சு வந்து
அவன் ஒரு 6 மாதம் கழிச்சிட்டான். அதனால் இந்த பாலம் பாதியிலே நிற்கும். ஒருத்தன் நைட்டு ஃபுல் லோடு இல்லை, ஆட்டோவில் லோடு இல்லை, அவன் லோடு ஃபுல்லாக, நான் ஆட்டோக்காரன் பாட்டை போட்டு நேராக ஏறிட்டான் மேலே. அடுத்த காலையில் நாங்கள்லாம் ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தா தலையில் ஆட்டோ மட்டும் தொங்கிட்டே இருக்கு. அப்பமா ஓட்டிகிட்டு தான் இருக்கான். இந்த வீடு வந்து சேரும். இல்லை, நீங்கள் டாப்புக்கு போயிருக்கணும், நீ அந்த டாப் எடுத்துடக்கூடாது, வாழ்க்கையில் டாப்புக்கு போயிருவீங்க. ஸோ ப்ரொவிஷன் நீங்கள் ஒபே பண்ணிட்டீங்கனாலே. நான்லாம் என் ஒய்ஃப்ட்ட வந்து என்ன வந்து வரதட்சணை வாங்கலை, நகையும் போடல, கல்யாண செலவு கூட நான் தான் செலவழித்தேன், எங்கள் வீட்டில் கூட செலவழித்தேன். வெறும் ஒரு மிக குறைந்த அளவு செலவில் தான் என்னுடைய திருமணத்தை முடித்தேன். ஆனால் நான் கல்யாணம் முடிக்கும் போது என் பேலன்ஸில் 50,000 rupees கூட கிடையாது. லிட்ரேச்சர் டிபார்ட்மெண்ட் 50,000 நான் கடன் வாங்கினேன். ஆனால் இன்றைக்கி தேவன் ஆசீர்வதிச்சிருக்கார். ஏன்னா வசனம் நிறைவேறுது. என்ன வசனம் நிறைவேறுது சொல்லுங்க, வாசிமா கடைசி வரிய. பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். எல்லாம் சொல்லுங்க, நீ முடித்தேன்னு சொன்னா அவர் கொடுத்தேன்னு கொடுப்பாரு. முடித்தேன் எல்லாம் சொல்லுங்க, கொடுத்தேன். வேறு நீங்கள் ஆர்ஃபன்ஸ் கிடையாது, முதல் மைண்டில் வச்சுக்கோங்க. ஐயோ உடனே போய் ஒரு கல்யாணத்தை பண்ணு, ஒன்றும் போதறாங்க. நீங்கள் வந்து பிள்ளைன்ற உணர்வோடையே தான் செய்தி கேட்கணும். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அந்த இடத்துல அஞ்ஞானின் இடத்துல அனாதைகள் இருக்கு மூல மொழிபெயர்ப்பில். ஆர்ஃபன்ஸ், அப்பா இல்லாதவங்க தான் அவங்களே தேடுவாங்க. பல நேரங்களில் லவ் மேரேஜ் தப்புன எதிர்ப்பாளி கிடையாது. ஆனால் அதில் ஒரு சின்ன டெஃபினிஷன் ஓரத்தில் என்னென்னா, உங்கள் துணையை நீங்களே தேடக்கூடிய இடத்தில் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு தகப்பன் இல்லையோ என்கிற கேள்வி நமக்கு முன்பாக எழும்புகிறது. தவறு இல்லை, முடிஞ்சதை பற்றி நான் பேசலை, இனி வர்றதை பேசுகிறேன். சரி, எனக்கு ஒரு பெரிய தைரியம் இருந்துச்சு, எனக்கு ஒரு அப்பா இருக்கார், கட்டாயம் அவர் எனக்கு பார்த்து வைப்பார். அப்போ ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படும். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். எனக்கு வயசு 42. என் ஒய்ஃபை நான் சந்தித்தப்ப, ஒய்ஃபுன்ற வந்து ஒரு காலத்தில் வந்து அது இந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் நான் சொல்கிறேன் பின்னாடி, கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்றாங்க. அதாவது கடவுள் கொடுக்குறது வேறு, நம்ம லைஃப் அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. அப்படிலாம் யோசித்தா கதைக்காகாது. இல்லை, அது கதையல்ல. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அது சாதாரண ஸ்டெப்பின் ஆகி போயிட்டே இருங்க. எல்லாம் சொல்லுங்க, பக்கத்தில் தட்டி சாதாரண ஸ்டெப்பின் ஆகி போங்க. நீங்கள் பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லாமல் கொடுக்க போகிறேன், வம்பரப்பேன் அப்படின்ற மாதிரி சினிமாவில் பொண்ணை பார்த்தா ஜிஞ்சின் அப்படின்னு ஒரு மியூசிக் கொடுப்பாங்க, ஜிஞ்சிரு. அப்போல்லாம் உங்களுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. வேணா நீங்கள் கிட்டாரிஸ்டெல்லாம் கூப்பிட்டு போக வேண்டாம், பொண்ணை காட்டுங்க ஜிஞ்சர அவன் அந்த நேரத்தில் பார்த்துட்டு நம்ம மைனருக்கு மேஜர் கார்டை வாசித்தோம், ஆர்குமெண்ட் வாசித்த மாதிரி வாசித்துட்டு இருந்தான். ஏன்னா நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? சாதாரண ஸ்டெப்பின் ஆகிப்போ மிகப்பெரிய வெடிக்கும்போது சவுண்ட் இருக்குமா, வைக்கும்போது சவுண்ட் இருக்குமா? வைக்கும்போது அவ்வளோதான், எங்கேயும் எந்திரிச்சு போகாதீங்க, அப்படியே இருங்க. நிறையா பேர் வைக்கும்போது சவுண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். வைக்கும்போது சத்தமே இருக்காது, வெடிக்கும்போது தான் சவுண்ட் இருக்கும். கல்யாணம் வந்து பயங்கரமாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. கல்யாணம் வெடி வைக்கிற மாதிரி மெதுவாக வச்சாலே போதும். ஆனால் லைஃப்பில் பிளெஸ்ஸிங் தான் சவுண்ட் அடிக்கமாக நினைக்கும். லைஃப்பில் கிராண்டாக பண்ணலாம், தப்பு இல்லை, நான் அதை சொல்ல வரல. தட் இஸ் நாட் ஓன்லி த சக்ஸஸ். சக்ஸஸ்ன்றது அதுக்கப்புறம் வெடிக்கிறது தான் இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். அப்படி ஒரு வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஓகே, அடுத்தது வாசிமா. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. பார்த்தீங்களா? இதைத்தான் இந்த வசனத்துக்கு நான் சொல்கிறேன். ப்ரொவிஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும்னு என்ன சொல்ல வரேன். அப்போ அதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் பிச்சை எடுத்தா தெரிஞ்சோம், நாங்கள் வந்து ஒன்றும் இல்லாமையாக தெரிஞ்சோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நல்லா தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நன்றாக இருந்தது, அதுக்கப்புறம் மிகவும் நன்றாக இருந்தது. ஆமேன்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நன்றாக இருந்தது, அதற்கு பிறகு மிகவும் நன்றாக இருந்தது. சூப்பர்லேட்டிவ் டிகிரியா, சாரி என்னது, கம்பேரிட்டிவ் டிகிரி, அதை விட பெட்டர். இது வரைக்கும் நீங்கள் நன்றாக தான் இருந்திருக்கிறீங்க, இனிமேல் மிகவும் நன்றாக இருப்பீர்கள்.
ஸோ த ப்ராக்ரஸ். அடுத்து எதற்காக திருமணத்தை தேவன் டிசைன் பண்ணார்? மல்கியா 2:15. ஏன் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், எப்படி அப்படின்றலாம் இனிமேல் தான் பேச போகிறோம். இது ஃபஸ்ட்டு செஷனில் பேச வேண்டியது. ஃபஸ்ட் செஷன் ஃபுல்லாக ஆவியான ஒரு டெலிவரன்ஸில் கொண்டு போனதுனால செகண்ட் செஷனில் பேசிகிட்டு இருக்கிறேன். வாசிங்க மல்கியா 2:15. எதற்காக தேவன் திருமணத்தை டிசைன் பண்ணார்? வாசிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. ஆமென். போதும். எப்படி நீ மல்கியா தேர்றதுக்குள்ள இதாகி போயிருமா? அதை மூடிடுங்க. நமக்கு திறந்தோன்னே சங்கீதம் வரும். அடுத்து ஆமாம் மல்கியாலாம் மத்திய விடுங்க, அப்படியே ரிவர்ஸில் பண்ண மல்கியா 2:15 என்ன வருது? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படிக்கு. இங்கே பாருங்க, இந்த உலகத்தில் பிசாசின் பிள்ளைய பெற்று போட்டு உலகத்தில் பாவத்தை பெறுகிறான். ஆனால் தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்காராம். கையை தட்டு வருது. ஆமென். என்ன திட்டம்னா தேவ பக்தியுள்ள சந்ததியை இந்த பூமியில பெற்றெடுக்கும்படிக்கு தேவன் அதை பேஸ் பண்ணி அப்படி ஒரு ஜெனரேஷன் அந்த பூமியில கொண்டு வந்து பூமி முழுவதும் நீதிமான்களால் நிரப்பப்படும்படிக்கு. ஆமென். திருமணமாகாத மிகப்பெரிய வல்லமையான ஊழியர்கள்லாம் பார்க்கும்போது இவங்களுடைய சீடெல்லாம் ஒரு தேவ பக்தியுள்ள சந்ததி இந்த பூமியில பெற்று எடுத்திருந்தாங்கன்னா எவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். லைஃப் அப்படி இம்பார்ட்டண்ட்டாகவே முடிச்சுட்டாங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்குது. என்ன தெரியுமா? நமக்குள்ளேருந்து வரப்போகிற சந்ததி தேவ பக்தி உள்ள சந்ததியாக இருக்கும். இந்த பூமி அது நிரப்பும். ஸோ திருமணத்தில் ஒரு பெரிய திட்டம் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுப்பது. ஏனென்றால் இந்த உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு ப்ராசஸ், த வேர்ல்டு சேஞ்சிங் ப்ராசஸ் வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் the generation, based on the generation, the promised generation. இந்த உலகத்தை தேவன் மாற்றணும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்ல, அந்த திட்டத்தில் என்னுடைய திருமணம் இணைக்கப்பட்டிருக்கு. நல்லா பாரு, இந்த உலகத்தை முக்கியமான பாயிண்ட். ஆமாம், நான் விடுற மாதிரியே கிடையாது. இந்த உலகத்தை மாற்றக்கூடிய தேவனுடைய திட்டத்தோடு உன்னுடைய என்னுடைய திருமணம் இணைக்கப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் தேவ பக்தியில் ஒரு சந்ததியை பெற்றெடுத்து இந்த தேசத்தின் வர்ணத்தை மாற்றும்படிக்கு தேவன் திட்டமிட்டிருக்கிறார். நிறைய பேருக்கு பையன் அந்த பாஸ்ட் பையன் தரதுல திருறானே, அவங்க அப்பா அந்த பிள்ளையை பற்றினால என்ன? இப்போ நான் கேட்குறேன், வந்து டிஜிஎஸ் பையன் வந்து அந்த ஊழியம் பண்ணுறாரு, நல்லா பண்ணுறாரு, அந்த லெவலுக்கு இருக்கா அவருக்கு? அப்படி அவங்க பேரை அந்த அளவு ஊழியம் இப்படி போயிட்டு இருக்குல்ல. நான் கேள்வி இப்படி வேறு நான் கேள்வி இப்படி கேட்குறேன், டிஜிஎஸோட அப்பா கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா இது எப்படி இருக்கு? அவர் டிஜிஎஸை பெறாமல் இருந்திருந்தா, எஸ்ஐக்கு கல்யாணம் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன நீ சொல்றியே, எஸ்ஐக்கு அப்பா கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா? ஃபாதர் கல்யாணம் பண்ணல ஆனால் ஆசீர்வாதமாக தான் இருக்காரு. ஆமாம், ஃபாதரை பெறாமல் இருந்திருந்தா இன்னைக்கு ஜெபத்தோட்ட ஜெயிக்குதுங்களே. இல்லை, நீ சவத்தோட்டத்தை ஜெயிக்குதுங்க தான் கையில் வச்சிருக்கீங்க. அப்போ இவங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கல்யாணத்தை பண்ணி குழந்தையை பற்றலாம். அந்த குழந்தைகள் தேசத்துக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருக்கு. ஆமென். எத்தனை ஃபாதர்ஸ் ஆர் வெயிட்டிங்க, எத்தனை எஸ்ஐக்கு அடுத்து நம்ம ஜெனரேஷனில் வெயிட்டிங்க, எத்தனை டிஜிஎஸ் நம்ம ஜெனரேஷனில் வர போகிறாங்க. கையெழுத்து நல்லா நல்லா. இந்த உலகத்தை வர்ணத்தை மாற்றக்கூடிய பிள்ளைகள் நம்முடைய சந்ததியில் பிறப்பார்கள். கல்யாணம் ஏதோ டூயட் பாடுறதுக்கு மட்டும் கிடையாது. இவன் நினைச்சுக்கிறது தரித்திர புத்தியில் கல்யாணம் பண்ணிட்டாரோ இன்னும் கல்யாணம் பண்ணிட்டாரோ ஒரு பெரிய நோக்கத்தோட போயிட்டு இருக்கோம். யாராங்க தேவ பக்தி உள்ள சந்ததியை இந்த பூமியில் பெற்றெடுக்கும்படிக்கு என்னை குறித்த தீர்க்க தரிசனம் என்னை மட்டுமே சார்ந்ததல்ல, அந்த தீர்க்க தரிசனமே என் ஜெனரேஷனோட இணைஞ்சது. புரியுதா? தீர்க்க தரிசனம் பாதி தான் நீங்க, மீதி உங்க பிள்ளை, மீதி உங்க சந்ததி. அதெல்லாம் சொல்றார், உனக்கும் உன் சந்ததிக்கும் அதை கொடுப்பேன். நீங்க பிரேக் பண்ணி நிப்பாட்டிக்கிட்டீங்கன்னா நான் அதுக்கு மேல போக மாட்டேன்னா தீர்க்க தரிசனம் பாதியிலே நிக்குது. அந்த ஆட்டோக்காரன் தொங்கிட்டு இருந்தான் பாருங்க. அப்படி
என்னைக்கு நீங்கள் ஆமேன்னு சொல்லி கனெக்ட் ஆகி குழந்தை பெற்ற அடுத்த ஜென்ரேஷனுக்குள்ளே போகிறீங்களோ தீர்க்க நிறைவேற்று. சந்ததியை குறித்த தீர்க்க தரிசனம் ஏகப்பட்டது இருக்கு. ஆபிரகாம் போய் பாசுங்க, நீங்கள் நேரம் இல்லை, அதெல்லாம் எழுத முடியல. உன் சந்ததியை உன் சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன். ஒரு முறை நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கும் போய் என் பிள்ளைக்கு ஜோம் கர்த்தர் சொன்னார், அதாவது அவன் பூமியில் வந்து இருக்கிறான், நல்லா இருக்கிறான், ஆசீர்வாதம், அது இல்லை மேட்ரு. உன் சீட்டில் உட்கார வைப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியோ, எந்த சீட்டில் உட்காந்து தேவனோட ஊழியத்தை, சீட்டுன்றது உங்களோட டெசிக்னேஷன், நீ என்ன பண்ணுறியோ அதே ப்ரொஃபஷனில் அவன் வந்து உட்காருவான். இதனோட வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். ஒருத்தன் கிஃப்ட்டுன்னு கொண்டு வந்து ஒரு சேரை கொடுத்துட்டான், அடுத்த நாளே சேரில் உட்காந்துட்டான். உன் சந்ததியை உன் சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன்ட்டான். ஸோ இது வந்து உங்களை குறித்த படத்தில் மீதியை நிறைவேற்றக்கூடியது உங்களுடைய சந்ததி. சில ஆசீர்வாதங்கள் உங்கள் சந்ததியிலேருந்தே உங்களுக்கு வரும். எங்கள் அம்மா வந்து ஜெபம் பண்ணும்போது உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை நான் வந்து காரில் தான் வச்சு கூப்பிட்டு போய் எங்கள் அம்மாவுக்கு ப்ராஃபஸி சொல்லியிருக்காருன்னு வச்சுக்காங்களேன் கர்த்தர். இப்போ அதை யார் நிறைவேற்றிக்கிட்டு இருக்குது? நான் தான் நிறைவேற்றிக்கிட்டு இருக்கேன். அப்போ அவங்களுக்கு சொன்ன ப்ராஃபஸி சந்ததி மூலமாக அவங்களுக்கு நிறைவேறுது. அப்படித்தான் உங்கள் ப்ராஃபஸியில் பாதி ப்ராஃபஸி, சில ப்ராஃபஸிகள் உங்கள் சந்ததி மூலம் நிறைவேறும். ஸோ இந்த உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு பெரிய ஒரு டிவைன் ப்ராசஸில் உங்கள் மேரேஜ் இணைக்கப்பட்டிருக்கு. மேரேஜ்ன்றது எல்லாவற்றிலும் கனமுள்ளதுன்ற அர்த்தம் மிக ஆழமானது. அதை கொண்டு போய் நீங்கள் கீழ்த்தரமான குறைந்த பட்ஜெட்டில் எடுத்த தமிழ் படங்களோடு நீங்கள் நினைக்கக்கூடாது. இதெல்லாம் வெட்டிங்கை குறித்த ஒரு லோஃபர் லெவல் விஷயங்கள். இது தேவனுடைய மிகப்பெரிய திட்டம். கர்த்தர் நல்லவர்.